நம்மளுடைய தலையாய அமலா இந்த மாதத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா பாவ மன்னிப்பு அப்படின்னு இறைவன் எதுக்காக சொல்றான் அப்படின்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா லைட் செட் பண்றோம், நல்ல வாசனை திரவியங்களா போட்டு அப்படியே வீடு ஃபுல்லா கம கமன்னு வாசனை போடுறோம். அடுத்து நல்லா பூவா தொங்க விடுறோம். வேற எப்படி எப்படிலாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ எல்லா விதமான விஷயங்களையும் வைத்து அந்த வீட்டை நம்ம டெக்கரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது இந்த பக்கம் பார்த்தா கழிவு கிடக்குது, அந்த பக்கம் குப்பை கிடக்குது, இந்த பக்கம் பார்த்தா தூசி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா மேலே ஃபுல்லா சிலந்த வலைப்பின் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது, வீட்டுக்குள்ள இருக்கிற நாத்தம் அப்படியே இருக்குது. ஆனா அதுக்கு மேல நம்ம இவ்வளோ டெக்கரேஷன் பண்றோம் அப்படின்னா நம்மளை மற்ற மனிதர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ வீட்டை இவ்வளோ டெக்கரேட் பண்ற, இந்த விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ற, இவ்வளோ நேரத்தை கொடுக்குற, இவ்வளோ முயற்சி எடுக்கிற, இந்த மாதிரி நீ டெக்கரேட் பண்றதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்? முதல்ல உன் வீட்டில் இருக்க கழிவெல்லாம் எடுத்தியாப்பா. இந்த பக்கம் பார்த்தா டாய்லெட் நிறைஞ்சு கிடக்குது, அந்த பக்கம் பார்த்தா பாத்ரூமில் தண்ணி இல்லாமல் இப்படி நாறுது, இப்படி எல்லா விதத்துலேயுமே மேலே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இப்படி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நீ இவ்வளோ விஷயங்களை நீ பண்ணால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தானே கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய பாவங்கள் அப்படிங்கிற ஒரு குப்பையை, கழிவை, அசிங்கங்களை நம்மளுடைய சோல்ல இருந்து நம்ம எடுக்காம நம்ம எவ்வளவுதான் அமல்களை மேலே 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 செஞ்சுக்கிட்டே போனாலும் அது அர்த்தமற்றது, அழகில்லாதது. சரிங்களா? உலகம் முதல்ல படைக்கப்பட்டது இல்லையா? படைக்கப்பட்ட உடனே முதல் செய்யப்பட்ட இபாதத்து எது அப்படின்னு பார்த்தோம்னா பாவ மன்னிப்பு தானே. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தாலா என்ன பண்ணிட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அழகான தோட்டங்களை கொடுத்து, நீங்க இதுல இருக்கலாம், பிரவேசிக்கலாம், நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், இதை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு கனியை தடுத்திருக்கும் போது அவங்க ஷைத்தானுடைய தூண்டுதனால தவறு செய்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த தொழுகை நீ தொழுகணும், இந்த நோன்பு நீ வைக்கணும், இந்த மாதிரி ஜக்காத்து கொடுக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டளையிடப்பட்டுச்சா? இல்லை, அவங்க சுதந்திரமா விடப்பட்டிருந்தாங்க. முதல்ல அவங்க மனம் வருந்தி கேட்ட பாவ மன்னிப்பு தான் இந்த உலகத்திலேயே முதல் இபாதத்தா கருதப்படுது இல்லையா? ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். ஸோ இந்த மாதிரி அவங்க மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அல்லாஹ் தாலா அவங்களுக்கு வேதத்தை கொடுக்குறான், அவங்களுக்கு மார்க்கத்தை கொடுக்குறான், அவங்கள இந்த உலகத்துடைய பிரதிநிதி ஆக்குறான், நபி ஆக்குறான், இப்படி பல சிறப்புகளை அவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இறைவன் என்ன விரும்புகிறான்னா தன்னுடைய அடியான் எப்போவுமே பாவம் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறான்.